இந்த மாநாட்டை ஆதரவுள்ள அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் பகுதிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்திய தொழிலாளர் முன்னேற்ற மண்பாண்ட தொழிலாளர் நலச்சங்கம் சார்பாக இன்று 4வது மாநில மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளை பாராட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மண்பாண்ட தொழில் ஒவ்வொரு பொங்கலுக்கும் இந்த மண்பாண்டங்களை அடுப்பும் மண்பாண்டமும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் எங்களுக்கு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கி இந்த இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இது மிகவும் தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புக்கும் அதிகமாக உதவும். தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி மண்பாண்ட தொழிலாளருக்கு ஒரு மாவட்ட சார்பிலும் ஒரு தொழில் பூங்கா அமைக்க வேண்டும். எங்களுடைய தொழில் மண்பாண்டம் மற்றும் நாட்டு செங்கல் தயாரிக்கிறார்கள். நாட்டு செங்கல் தயாரிப்பதற்கும் அரசு தடை இல்லாமல் மண் வழங்க வேண்டும். அந்த கோரிக்கையை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். அது எங்களுடைய கோரிக்கையை அரசு உடனடியாக பரிசீலனை செய்து எங்களுடைய வாழ்வாரத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் மண்பாண்டம் மற்றும் நாட்டு செங்கல் தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் மற்றும் மழைக்கால நிவாரணமாக தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது விடுபட்ட அத்தனை மண்பாண்ட தொழிலாளருக்கும் முறையாக கணக்கெடுக்கப்பட்டு அரசு உடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வி. தியாகராஜன், நிறுவன தலைவர். இல்லை, இப்போ நீங்கள் மட்பாண்டங்கள் சொல்றீங்க இந்த இதுன்னு. ஆமாம். இதே மாதிரி கைவினை பொருட்கள் தயாரிக்கிறாங்க, வைக்கிறாங்க. அதுக்கு அரசு எந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு இருக்கு, என்ன மாதிரி கோரிக்கை வச்சு? அரசு இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலமாக நிறைய சலுகைகள் இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. அதன் மூலமாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த தொழில் மூலமாக இன்னைக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் மானியமாக லோன் கொடுக்குறாங்க. அதன் மூலம் இன்னைக்கு அவங்க கந்தவட்டியிலேருந்து இன்னைக்கு நீக்கி இன்னைக்கு சுயமாக ஒரு மகளிர் இன்னைக்கு தனியாக அந்த தொழிலை அதிகமாக ஊக்கப்படுத்தி அவர்கள் மூலமாக 5 பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க. அதனால் இந்த திட்டம் மத்திய மாநில அரசுடைய திட்டம் எங்கள் தொழிலை இன்னைக்கு பல கோடி ரூபாய் மானியமாக கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இனி வருங்காலத்தில் பிளாஸ்டிக்கை ஒழிப்பதற்காக சுமார் 2 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு டீ கப்பை விரைவில் தமிழகம் முழுவதும் கொடுக்க இருக்கிறோம். அதன் மூலமாக மாசு கட்டுப்பாடு முறையாகவும் பிளாஸ்டிக்கையும் ஒழிக்க முடியும். மக்களுக்கு நோய் இல்லாமல் வாழ்றதுக்காக இந்த டீ கப்பை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். இந்த சுற்றுச்சூழல் மேம்படுத்துறதுக்காண்டி இந்த கப்பு சொல்றீங்கல்ல, அது அனுமதி வாங்கிருக்கீங்களா, அது கொடுத்துருக்கீங்களா சுற்றுச்சூழல் வாரியத்துக்கு? இப்போதான் நாங்கள் அதை ப்ரொடெக்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் அதுக்கான அனுமதி நாங்கள் இன்னும் வாங்கலை. அது நம்ம அனுமதி வாங்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை அரசு அலுவலகங்களும் டீ அதில் தான் குடித்தா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லை, இது வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நாங்கள் நவீனமாக தொழிலுக்கு நிறையா படித்தவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 2000-3000 சக்கரங்களை நாங்கள் அரசு மூலமாக வழங்கியிருக்கோம். ஒவ்வொரு குக்கிராமமும் இன்னைக்கு பொம்மை செய்கிறவங்க கூட இன்னைக்கு மகளிர் தனியாக இன்னைக்கு 5 லட்ச ரூபா லோனு வாங்கி இன்னைக்கு தனியாக அவங்க மூலயமா பல பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க கந்தவட்டியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. வட்டியும் இன்னைக்கு குறைஞ்ச வட்டியில் அவங்க பேங்க்கு கொடுத்ததுனால அதன் மூலம் அவங்க மாதம் முறையாக லோனை வழங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எங்கள் அரசுக்கும் வங்கிகளுக்கும் நன்றி.